செய்திக்கு அப்பால இந்துல வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் எடுத்திருக்கிறோம். அந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி பாஜக கற்க வேண்டிய பாடம். அந்த தலைப்பின் கீழ் தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. எமர்ஜென்சிக்கு எதிரான பாஜக தலைவர்களின் குரல்கள், நாடாளுமன்றத்தில் எமர்ஜென்சிக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அதை ஒட்டி தான் இந்த தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த தலையங்கத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எமர்ஜென்சியை பாஜக எதிர்க்கிறது, ஆனால் அதுல ஒரு முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டுறாங்க. எதேச்சதிகாரத்தை நீங்க ஆதரிச்சுக்கிட்டே எமர்ஜென்சியை எதிர்க்க முடியாது, அதுல ஒரு முரண் இருக்கு அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டுறாங்க. அப்புறம் அந்த தலையங்கம் எமர்ஜென்சி காலகட்டம் அது எந்த அளவுக்கு அடிப்படை உரிமைகளை பாதித்தது, அது இந்திய ஜனநாயகத்தின் மீது எத்தகைய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது, அது பற்றியெல்லாம் விரிவாக அந்த தலையங்கத்தில் பேசுறாங்க. அதற்கு பிறகு சமகால நிகழ்வுக்கு வராங்க. இப்போ சபாநாயகர் ஓம் பிர்லா எமர்ஜென்சிக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார். அவருக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. நீங்க எப்படி ஜனநாயக விழுமியங்களை காற்றில் பறக்க விட்டீங்க, நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் குரல் வலையை எப்படி நெரிச்சிங்க, அதையும் இந்த தலையங்கத்தில் சுட்டி காட்டுறாங்க. எதிர்கட்சிகளின் உரிமைகளை ஓம் பிர்லா சபாநாயகர் பறித்தார். இப்ப அவர் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதும் முரணாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த பாஜக அரசினுடைய நிகழ்வை பார்க்கிறப்ப, இந்த மூவை பார்க்கிறப்ப இது ஒரு காங்கிரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய நிகழ்வா மட்டுமே கருத வேண்டி இருக்கிறது அப்படின்னு தலையங்கத்தில் சொல்றாங்க. ஏன்னா அதற்கு அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த கால பாஜக ஆட்சி அப்படின்றது அந்த 10 ஆண்டு காலம் ஒரு எமர்ஜென்சியினுடைய ஒரு நீட்சி மாதிரி தான் இருந்தது. எதிர்கட்சிகளின் உரிமைகள் பறிக்கப்பட்டது, அப்புறம் புலனாய்வு அமைப்புகளினுடைய செயல்பாடு, அப்புறம் பத்திரிகை ஊடக சுதந்திரம் அப்படின்னு பட்டியலிட்டு அது ஒரு நீட்சி மாதிரி தான் இருந்தது அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டுறாங்க. இதுல இன்னொன்றையும் சொல்றாங்க, பாஜக இப்போது ஒரு தேர்தல் ரீதியா ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. அவங்க நினைத்த மாதிரி வெற்றி கிடைக்கல. அதற்கு காரணமும் அந்த எதேச்சதிகார தன்மை தான் ஒரு காரணம் அப்படின்னு தலையங்கத்தில் சொல்றாங்க. நிறைவாக ஒன்று தான் சொல்றாங்க, நீங்க எமர்ஜென்சியை நினைவு கூறுவது, எமர்ஜென்சி அதை ஒட்டி நீங்க தீர்மானம் போடுவது அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஜனநாயக அமைப்புகளை பலப்படுத்த வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் உண்மையான எமர்ஜென்சி எதிர்ப்புக்கான நடவடிக்கையாக இருக்கும் அப்படின்ற செய்தியை தான் இந்த தலையங்கம் ரொம்ப ரொம்ப ஆழமான தலையங்கம், அடர்த்தியான தலையங்கம்னே சொல்லலாம். அந்த செய்தியை சொல்லி இந்த தலையங்கம் முடிந்திருக்கிறது. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.